என் தங்கமே, அம்மா பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மைக்கு எல்லாரும் வந்து வளையல் போட்டு விட்டாவ. உனக்கு அம்மையோட வளையல் சத்தம் கேக்குதா? கேக்குதா? என் தங்கம், எப்பமா வெளியே வருவீங்க? அம்மாட்ட வந்து எப்ப பேசுவீங்க? உங்களை பார்க்கணும்னு அம்மா காத்திருக்கேம்மா. சீக்கிரம் வெளியே வந்து அப்பா கூடயே அம்மா கூடயே விளையாடணும். அப்புறம் நீங்க தான் எங்களை எல்லாரு கூடயும் சேர்த்து வைக்கணும். சரியா தங்கம்? ரெண்டு பாட்டியும் பிள்ளைய தேடி வந்துட்டாங்க. தாத்தாவும் அத்தைங்களும் மாமாவும் தான் கோவமா இருக்காவ. நீ பிறந்த உடனே அந்த கோவமும் காணாம போயிரும். சீக்கிரம் வெளியே வா தங்கம். அம்மா எப்பவும் மகத்தை பாப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கேன்ல குட்டியா உன் மகன் தெரியும். அதை பார்க்கும் போதே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா தங்கம்? நீ வெளியே வந்தா எங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும். சீக்கிரம் வெளியே வா. அலமேலு, கீதா, வா கீதா. அலமேலு ஒத்தையில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? கீதா, நான் இங்க ஒத்தையில உட்கார்ந்துருக்கேன். நாங்க இப்போ 2 பேர் இருக்கோம். எனக்கு தெரியலையா? ஓ, உன் பிள்ளை கூட உட்காந்து பேசிட்டு இருக்கியோ? ஆமா கீதா, உனரக்கா சொன்னாவ பத்தியா? பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே நம்ம பேசுறதெல்லாம் கேட்கணும்னு. அப்பத்துல இருந்தே நான் என் பிள்ளை கூட பேசிக்கிட்டே இருக்கேன் தினமும். என் பிள்ளையும் வயிற்றுக்குள்ளேயே நான் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி அலமேலு, ஏன் கீதா ஒரு மாதிரி இருக்கா? உட்காரு. அலமேலு, நெட்ட மாதிரி வந்தாளா? இல்ல கீதா, இன்னைக்கு வரல. அவ வேலைக்கு போறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா பத்தியா? வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். சாயந்தரம் வந்தாலும் வருவா. அப்படியா? வரலையோ? ஏன் கீதா, என்னாச்சு? அவ வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே? வீட்டுக்கு போனா ஏதாவது சொல்லுவாளோ நினைச்சிட்டா இங்க வந்து அலமேலு. என்னாச்சு கீதா? வாழகாப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அருணோட அம்மா இருக்காவல்ல, அவ என்னைய மருமகளேன்னு கூப்பிட்டுட்டாவ. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நெட்ட மாதிரிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அலமேலு. அருணுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நெட்ட மாதிரிக்கு தெரிஞ்சு போச்சு. சரி கீதா, என்னைக்குனாலும் அவளுக்கு தெரியதானே போகுது. இப்ப தெரிஞ்சது நினைச்சு சந்தோஷப்படு. வீடு கீதா, கவலைப்படாத. இல்ல அலமேலு, நெட்ட மாதிரி என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா? நெட்ட மாதிரியா? என்னாச்சு? நான் பயந்த மாதிரியே அவ என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா. என்னாச்சு கீதா? நீ அருணை காதலிச்சதுனாலதான் என்கிட்ட இருந்து அருணை பிரிச்சுட்டியோன்னு கேட்டா. என்னை ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, நீ அருணை கட்டிட்டு சந்தோஷமா வாழ போறியோன்னு கேக்குறா. ஐயோ, ஆமா அலமேலு, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. என் மேல ரொம்ப கோபமா போயிட்டா. மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டா. கீதா அழாத. நெட்ட மாதிரி புரியாம அப்படி பேசியிருக்கா. அவட்ட நான் பேசுறேன், வீட்டுக்கு வரட்டும், நான் பேசி புரிய வைக்கேன். சரியா? எல்லா அலமேலு, அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. யார் அந்த இடத்துல இருந்தாலும் இப்படிதான் கோவப்பட்டிருப்பாங்க. நெட்ட மாதிரி கோவப்பட்டது தப்பு இல்ல. ஆனா அவ அப்படி பேசினது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் புரிய வைக்க ட்ரை பண்ணேன், என்னால முடியல அலமேலு. அவ கோவமா போயிட்டா. நான் சொல்றது கூட கேட்கவே இல்ல அலமேலு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத கீதா, நெட்ட மாதிரி நான் சொன்னா கேட்பேன். இங்க வரட்டும், நான் பேசி புரிய வைக்கேன். என்ன நடந்ததுன்னு முதல்ல இருந்து அவட்ட சொல்லுவோம். நான் சொன்னேன், அருண் இந்த மாதிரி உன்னையதான் விரும்பிட்டு இருந்தாரு, கல்யாணத்துக்கு கூட வந்தாருன்னு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டா. என்னைய காதலிச்சவரை நீ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா. ரொம்ப கஷ்டமா போச்சு அலமேலு. நானா இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி நடத்துறேன். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மாவும் என் அம்மாவும். என்னைய அவங்க மருமகளை ஏத்துக்கும் போது ஏன் நெட்ட மாதிரிய மட்டும் மருமகளை ஏத்துக்கல? அவளே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அவருக்கு. அப்ப மட்டும் நெட்ட மாதிரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னமே நெட்ட மாதிரி அவருக்கு பொருத்தமாவே இருந்திருப்பா. இப்போ அவரும் இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்காரு. இவ புரியாம என்னைய திட்டிட்டு போறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அலமேலு. உனக்கு அவசர அவசரமா ஓடி போய் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவளுக்கு டக்கு புக்குன்னு பார்த்து ஒரு மாப்பிள்ளைய தாலி கட்ட வச்சுட்டாங்க. என் கல்யாணத்துக்காக நீங்க 2 பேரும் ஜாலியா வருவீங்க, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் கல்யாணமும் இப்ப கண்ணீரோட நடக்க போகுது. கஷ்டமா இருக்கு அலமேலு. கீதா, கவலைப்படாத. நெட்ட மாதிரிட்டு நான் பேசி புரிய வைக்கேன். அவ புரிஞ்சிக்க மாட்டேன், நீ மன்னிக்கவே மாட்டா. காலம் வழுக்க இனி நாங்க பேசிக்கவே முடியாது. எல்லாம் போச்சு அலமேலு. நாங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இந்த காதலால எல்லாம் உடஞ்சு போச்சு. எனக்கே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. எங்க அம்மா தான் கட்டாயப்படுத்துறா. அங்க அருணோட அம்மா கட்டாயப்படுத்துறாங்க. இப்போ
நெட்ட மாதிரியே கோவத்துல போயிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவள மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத கீதா, நானும் அப்புறம் நம்ம நெட்ட மாட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கும் கீதா, நீ அழாத. ஆரியப்பா, இன்னைக்கு சம்மந்தியும் மருமகனையும் வர சொல்லியிருக்கேன். என்னது வர சொல்லிருக்கியா? எதுக்கு இப்ப அவியல வர சொன்னா? நான் சொன்னதுக்கு அவிய ஒத்துக்கிட்டாவலாமா? ஆமா, இருக்க இடத்தையும் இருக்க வீட்டையும் விட்டுட்டு உங்க மாவளுக்காக இங்க வந்து கிடப்பாவே. இப்படியே போச்சுனா வாழ வேண்டிய காலத்துக்கு நம்ம வீட்லயே இருந்துருவா. அதனால தான் அவியல வர சொல்லியிருக்கேன். கூட பிள்ளைய அனுப்பி விடியதுக்கு. என்னது பிள்ளைய அனுப்பி விட போறியா? நீ என்ன நினைப்புல இப்படி பேசிட்டு இருக்கா? மாப்பிள்ள குடிச்சிட்டு கிடக்காருன்னு பிள்ளை சொல்லியிருக்கா. அவரு கூட எப்படி பிள்ளைய நம்பி அனுப்ப முடியும்? என்ன சாதாரணமா குடிக்கதானே செய்யாருன்னு சொல்லியா? குடிக்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். குடிச்சு குடிச்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது? குடி போதையில நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவா? உட்காந்து அழுதுட்டு இருப்பியோ? பிள்ளையெல்லாம் அங்கெல்லாம் அனுப்பி விட முடியாது. நீ என்ன பேசிட்டு இருக்கா? நான் வந்துட்டு அன்னைக்கே என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் மறந்துட்டு நீயே முடிவெடுத்துருவியோ? அப்போ மாப்பிள்ளனா அவர் என்ன தப்பு வேணாலும் செய்வார், நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்றியோ? என்ன பேசுறா நீ? நான் அவ்வளவுக்குள்ள அவர்கிட்ட அன்னைக்கு சொல்லி விட்டுருக்கேன். இந்த ஊர்ல இருக்கதா இருந்தா என் பிள்ளை உங்க கூட வாழ்வா, அங்க வந்துலாம் வாழ மாட்டான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பேசி விடுங்கன்னா என்ன அர்த்தம்? மதிப்பாவில இதுக்கு பெற போயிடும்ல. என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், இவையெல்லாம் இந்த மாதிரிதான் பேசிட்டு உடனே அனுப்பி விட்டுருவாங்கன்னு நினைப்பாவ. இப்போ பிள்ளை இந்த வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி வராது, அவிய மதிக்க மாட்டாவ. இதே மாதிரி ஒரு 10 நாள் இருந்தா கொண்டு வந்து விட்டுருவாவன்னு நினைப்பாவ. இதுல மட்டும் நம்ம விட்டு கொடுத்தோம் சரிப்பட்டு வராது. ஆமா, ரொம்ப நல்ல மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சிருக்கா. நான் கூட நல்லவருன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது சரியான குடிகாரன்னு. என் பிள்ளை ஒண்ணு சொல்லும் போது எனக்கு ரத்த கண்ணீர் வருது. என்ன நடக்கணுங்க? நம்ம பிள்ளை அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அப்போ என் பிள்ளைய அடிக்கணுங்கயோ? பாத்தா பாத்துட்டு போட்டோம், நம்ம வேற மாப்பிள்ள பாத்துக்கிடலாம். இல்லன்னா நம்ம வீட்லயே அவ இருக்கட்டுமே. என்ன குறைஞ்சிருவா நீ? எதுக்கு? என்னாச்சு? எப்பா என்னம்மா? எப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஏமா வீட்டை கூட்ட போறியோ? எப்பா அம்மைய பாருங்க. எதுக்குமா இப்ப நீ வேலைக்கு போறீங்க? நான் வேலைக்கு போறேன்ப்பா. நான் வீட்டுல இருக்குது அம்மைக்கு கஷ்டமா இருக்கு போல. அதனால நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ரூபா தந்துட்டே சாப்பிடி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அப்ப வேலைக்கு போறேன், வீட்டுல இரு. முடியாது. எப்பா நான் வேலைக்கு போறேன்ப்பா. வீட்லயே இருந்தா அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கா. எரிச்சலா வருதுப்பா. வேலைக்கு போனாதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும்.
எதுக்கு அவியல வரச்சுனா என்னால அவிய கூட எல்லாம் போக முடியாது. ஆமா போக மாட்டேன். சண்டை போட்டு வந்தோனே நீ வீட்டுக்குள்ள கேட்க மாட்டியே, எங்களை தான் சொல்லணும். ஒழுங்கு மரியாதை கிளம்பு, புருஷ வீட்டுல வாழ பாரு. எப்பா என்னப்பா அம்மா என்னன்னு பேசியா? அவ கிடக்குறம்மா, நான் உன்னை விட மாட்டேன். அவிய வரட்டும், நான் வேணா பேசியேன். மாரியப்பா அப்படியே பேசி பேசி வாழ்க்கை வீணடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் பிள்ளை வாழ்க்கை ஒன்னும் வீணாகாது, நான் பாத்துக்கிட்டேன். நெட்டு மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போக வேண்டாமா? வீட்டுல இரு. அவிய வரவல்ல, என்ன ஏதுன்னு பேசிட்டு நாளைக்கு வேணா வேலைக்கு போமா. சரிப்பா. ஆமா நாளைக்கு நல்லா வேலைக்கு போவ. வாரதிய பின்னாடியே இவளை பத்தி விட்டுறேன்.